12வது கணக்குமா y ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 2 tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் மட்டும் தான் வரும் சாரி 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் அந்த முன்னாடி கணக்கு போட்டோம் இல்லையா அந்த இதுவில் போட்டாச்சு 10வது கணக்கு போட்டலாம் அந்த ஞாபகத்தில் போட்டேன். ஓகே இது என்னங்க காசுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கும்போது தயங்காமல் என்ன பண்ணுங்கள் டேக் லேட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு எடுங்க. சரியா எக்ஸுக்கு பதிலாக போடுங்க காஸ் எக்ஸ்னு எடுங்க. தேர்ஃபோர் y ஈக்குவல் டு cos of 2 tan inverse of square root of 1 minus xக்கு பதிலாக என்ன போட போகிறோம் cos x by 1 plus cos x. That is equal to cos of 2 tan inverse of square root of 1 minus cos x உடைய ஃபார்முலா 2 minus இருந்துச்சுனாவே sin square 2 sin square x by 2 1 plus cos x உடைய ஃபார்முலா 2 cos square x by 2. இப்போ நடுவில் பெருக்கலோ வகுத்தலோ இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் ஆனது ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருந்துச்சுன்னா பொதுவாக என்ன பண்ணலாம் போடலாம் அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் ஆகிடும் கேன்சல் ஆகிடும் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ y ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 2 tan inverse of கேன்சல் ஆகிடுச்சுல்ல சாமி இது. ஸோ பொதுவாக போடலாம் நடுவில் பெருக்கலோ வகுத்துலோ வந்துச்சுன்னா அந்த ஸ்கொயரை பொதுவாக போட்டுக்கலாம் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் அதுதான் ரெண்டுத்துக்குமே நான் கேன்சல் பண்ணேன் அந்த 2 கேன்சல் sin தீட்டா பை காஸ் தீட்டானது tan தீட்டா அப்போ 2 tan inverse of tan தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது x by 2 இருக்குது போட்டுக்கலாமா. அப்போ 2 tan of tan x by 2 இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. காஸ் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் tan இன்வர்ஸும் டேனும் பெருக்கணும்னா சாமி 1 அதாவது tan இன்வர்ஸ் தான் 1 by tan அர்த்தம் tan கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் பை 2ன்னு வரும் இதனுடைய மதிப்புனாது 1 ஸோ எக்ஸ் பை 2 வரும் இன்ட்டு ஒரு பின்ன எண் ஒரு முழு எண் நடுவில் பெருக்கலச்சுன்னா குறுக்க கேன்சல் தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஓகே சாரிம்மா ஒரு சின்ன திருத்தம் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன் டீட்டா. ஓகே ஸோ இது டீட்டா போட்டுக்கலாம் இது எல்லாமே டீட்டா. ஓகே இதுவும் டீட்டா ஸோ டீட்டா இது என்ன வந்துடுச்சு காஸ் டீட்டா ஒய் ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி காஸ் டீட்டாவை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் பாருங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா சாமி லெட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு எடுத்துருக்கோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு காஸ் டீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம் எக்ஸ்ன்னு போடலாம். இப்போ எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் தேவை. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வகைப்படுத்தினா அது 1. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர்.